ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உச்சகட்ட பரபரப்பை நோக்கி போயிட்டு இருக்க தமிழ்நாட்டு அரசியலில் இப்போ இந்த ஜனநாயகம் படம் லீக் ஆனதான் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக வெடிச்சிட்டு இருக்கு. இதை பற்றி தான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தங்களுடைய கருத்துங்களையும் ஆதங்கத்தையும் பதிவு பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, இது ஏன் இந்த அரசியல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பரபரப்பாக ஜனநாயக சுத்தியே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் இதை இன்னைக்கு நான் பேச என்ன காரணம் கேட்டிங்கன்னா, மெயின் காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முதல் முறையாக விஜய் அவர்கள் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் விஜய் சார்ந்த எந்த ஒரு விஷயத்துக்கும் பெருசா எந்த ஒரு ஆதரவோ கருத்தோ தெரிவிக்காத நிலையிலும் கூட இந்த ஜனநாயக படம் லீக்கான விஷயத்துல ஆதரவாக ஜனநாயக படத்துக்கு ஆதரவாக இது யார் பண்ணியிருந்தாலும் இதை வந்து கண்டிக்கணும், திரைத்துறையில சேர்ந்தவங்க எல்லாரும் இது ஒட்டுமொத்தமாக இதை எடுத்து குரல் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தார்ல. அதை பார்த்துட்டு விஜய் கட்சி சார்ந்த சில பேரும் இன்னும் சில பேரும் ஏகப்பட்ட ஒரு மாதிரியான உருக்கமா பதில வந்துச்சு. என்ன இருந்தாலும் பெரிய மனுஷன் தான். விஜயோடைய ரசிகர்கள் ஆதரவாக என்னதான் ரஜினியை திட்டிருந்தாலும் விமர்சனம் பண்ணியிருந்தாலும் விஜய் சம்பந்தப்பட்டு ஒரு ஜனநாயக படம் ஒரு சர்ச்சையா இந்த ஆன்லைன் லீக் இருக்கும்போது அதை கண்டிச்சு குரல் கொடுத்தார்ல. ஸோ அது வந்து பெருந்தன்மை தானே. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரம் உருக்கமான சில பேர் பேசியிருந்தாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுச்சு கேட்டிங்கன்னா, இவரு ஆதரவாக இந்த விஷயத்துக்கு குரல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு டவுட்டே வர ஆரம்பிச்சது, யார் மேல இந்த படத்துக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறது. இவரு மட்டும் கிடையாது, நீங்க நல்லா நுட்பமா கவனிச்சீங்க தெரியும். அதாவது திமுகவுக்கு செம்பு தூக்கக்கூடிய, திமுகவுக்கு முரட்டு முட்டு கொடுக்கக்கூடிய நிறைய பேருக்குடல் முதல் ஆளாக இந்த விஷயத்துல விஜய்க்கு ஆதரவாக ஜனநாயக படத்துக்கு ஆதரவாக கண்டிச்சு இதை யாரு வெளியிட்டிருந்தாலும் தவறு அப்படின்னு சொல்லி பயங்கரமா ட்விட் போட்டிருந்தாங்க. அது ஒரு லிஸ்டே இருக்கு. போஸ் வெங்கட்ட தொடங்கி நிறைய பேர், அதாவது முழுக்க முழுக்க விஜயை எந்த விஷயத்திலேயாவது அவர் முடைக்கிற முடியாதா, அவரை விமர்சிக்க முடியாது நினைச்சவங்க கூட இதை வந்து ஆதரவா குரல் கொடுத்துருந்தாங்க. இதுல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு சினிமா துறையில இருக்கவங்க உண்மையில ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தயாரிக்கப்படுறாங்க, அதுல இருக்கிறவங்க அந்த வழி புரியும், அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த கருத்து தெரிவிச்சாங்க. ரஜினிகாந்த் கூட ஒரு வகையில அந்த கருத்தை தெரிவிச்சிருக்கலாம். ஆனா அவர் இந்த நிலைமையில இப்ப இருக்க சூழ்நிலை அரசியல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு வகையில விஜய்க்கு ஆதரவா போகும்னு நினைச்சா அவர் வந்து கருத்து தெரிவிக்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னுமே விஜய் மேல காழ்ப்புணர்ச்சி இருக்காங்க. நான் 100% நான் நம்புறேன். அவர் அவ்வளவு பெருந்தன்மையாலாம் பாத்தீங்கன்னா பதிவு போடுறது கிடையாது. அப்படி பேசுறவரா இருந்தா ஒரு நாளைக்கு முன்னாடி பிரஸ் மீட்ல அவர் வந்து கேட்டாங்கல்ல, அதாவது நீங்க வந்து சினிமா துறையில இவ்வளவு ஆண்டுகளாக இருக்கீங்க, ஜனநாயக படத்தை முடக்கிட்டே இருக்காங்கல்ல, இதை பத்தி உங்களுடைய கருத்து கேட்டதுக்கு தைரியமான ஆளா இருந்தா அப்பவே பதில் சொல்லியிருப்பாரு. அப்பெல்லாம் பதில் சொல்லுவாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்காக லீக் ஆனதுக்காக குரல் கொடுக்காருன்னா திமுக வந்து பெர்மிஷன் வாங்கிட்டாரு. உங்களுக்கு ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்ல திமுகவை யாரும் குரல் சொல்ல முடியாது அப்படிங்கிற பட்சத்துலதான் திமுகவுடைய ஆதரவாளர் எல்லாரும் முதலாக வந்து இந்த விஷயத்துல ஜனநாயக படத்துக்கு ஆதரவாக குரல் கொடுக்காங்க. நீங்க நல்லா பார்த்து புரியும். இப்போ இதுல ஒரு வகையில திமுகவை உட்படுத்தி பேச முடியும், திமுக இது காரணம் சொல்ல முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இவங்க எல்லாம் குரல் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவுக்குள்ள தைரியசாலிகளும் இவங்க கிடையாது. நல்லா பார்த்திருப்பீங்க, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருக்கும்போது எவ்வளவு விஷயங்கள் தவறு நடக்கும் போதெல்லாம் அதை எதிர்த்து ஒரு தடவை கூட இவங்க குரல் கொடுத்து கிடையாது. ஆனா விஜய் அவருடைய கரூர் பிரச்சனைக்கு மட்டும் முதலாக வந்து குரல் கொடுத்தவர். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எத்தனை பச்சிலம் குழந்தைகள் பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தப்பட்டு பிளஸ் டூ படிக்கிற மாணவிலாம் எவ்வளவுக்குள்ள சர்ச்சை ஆயிடுச்சு தூத்துக்குடியில. ஸோ இப்படி எந்த விஷயத்துக்குமே குரல் கொடுத்த கிடையாது ரஜினிகாந்த் அவர்கள். ஸோ அவ்வளவு தைரியசாலிகளாம் திமுக ஏற்ற மாட்டார். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இதை முழுக்க முழுக்க ஏன் இந்த ஒட்டுமொத்தமா எல்லாரும் ரொம்ப பெருந்தமையா வந்து இருந்து குரல் கொடுத்தான்னு கேட்டீங்கன்னா, நல்லா நீங்க பார்த்தா தெரியும். இதுல யாரை குற்றச்சாட்ட முடியும்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு இந்த படத்தை தயாரிச்சாங்கல்ல, ஏன்னா சாதாரணப்பட்ட ஒருத்தராலாம் படம் திரைக்கு வரல, திரைக்கு வராம யாராலையும் வெளியிட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்னு இந்த திரைப்படத்தை தயாரிச்சவங்க, அதாவது விஜய் தரப்புல தயாரிப்பாளர் சைட்ல இருந்து வேணா ஏதாவது ஒரு யூஏபி லீக் பண்ணிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரணம். இன்னொன்னு இந்த படம் சென்சார் போர்டு இருக்கு. சென்சார் போர்டு தகவல்துறை சென்ட்ரல் கவர்மெண்ட் வசம் தான் இருக்கு. ஸோ அப்ப பிஜேபி தான். ஸோ இதுல பிஜேபியை நீங்க வந்து குற்றம் சாட்டி நீங்க வந்து கண்டனம் தெரிவிக்கலாமே தவிர இதுல எந்த வகையிலும் திமுகவை நீங்க உட்படுத்தி பேச முடியாது அப்படிங்கிற ஒரு இதுல தான் எல்லாரும் பாத்தீங்கன்னா இதுக்கு ஆதரவாக பயங்கரமா ஜனநாயக படத்துக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாங்க. ஆனா நான் என் மனசை இப்படி என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாம் தமிழ் கட்சி சார்ந்த சில பேரும் சில இன்னும் பாத்தீங்கன்னா எதிரிகள் எந்த விஷயத்திலாவது விஜய் வந்து விமர்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட முதலா குச்சம் வச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல விஜய்க்கு தான் பெரிய பங்கு இருக்கு. ஸோ விஜய் அவர்கள் வேணும்னே தான் இந்த படத்தை லீக் பண்ண வச்சிருக்காரு அவங்க தரப்புல இருந்தா. இதன் மூலமாக ஒரு அனுதாப அலைய மக்களிடையே பரவ செய்து ஒரு ஓட்டு பிச்சைக்காக இதை பண்றாரு. இதை இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணிருக்காங்க. அதாவது கேட்டீங்கன்னா, விஜயகாந்த் அவர்கள் அரசியல் வரும்போது சுதேசிங்கிற ஒரு படத்தை வச்சு ஒரு அரசியல் பண்ணாரு. ஆந்திரால பவன் கல்யாண் இதே மாதிரி ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாரு, அதே விஷயத்தை விஜய் அவர்கள் கையில் எடுக்காரு அப்படின்ட்டு நாம் தமிழ் கட்சி சார்ந்த சில பேரும் இன்னும் சில எதிர்கட்சிகள் அப்படி எல்லாருமே பாத்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக இந்த விஷயத்தை இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பிஜேபி வசந்தான சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க சைட்ல இருந்து விஜய்க்கு எதிராக இதை பயன்படுத்துறாங்க அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்கு. நம்மளோட மனசாட்சி இப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு குற்றம் நடக்கும் அப்படின்னா அதனால லாபம் அடைகிறவங்க யார் அப்படின்னு நம்ம பார்த்தாலே அது நம்மளை கண்டுபிடிச்சிடலாம் இது யார் பண்ணிருப்பா அப்படின்ட்டு. நீங்க சொல்ற மாதிரி தயாரிப்பாளர் பண்ணிருக்காங்கன்னா தயாரிப்பாளர் எப்படி பண்ணுவான், கோடி கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்கான். அந்த படம் வெளிவந்து அதை வசூல் பண்ணாதானே அவங்க லாபம்.
ஸோ அதனால அவங்க பண்ண வாய்ப்பே கிடையாது. இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் அரசியல் லாபத்துக்காக பண்ணியிருப்பாரு. அவர் இந்த அரசியல வரும்போது மெயின் பாயிண்டே நான் உச்சத்தை விட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி, அதாவது அவர் இன்னும் டாப்ல இருக்காரு. அவருடைய கடைசி படம் சொல்லியிருக்காரு, அந்த கடைசி படம் ஹிட் அடிச்சாதான் அவர் உச்சத்தை விட்டு வந்திருக்கேன், கேரியர் உச்சம் அப்படின்னு சொல்றதுக்குலாம் கரெக்டா பொறுத்தாமையும். ஸோ அவருடைய படம் லாஸ்ட் படம் பெருசா ஹிட் அடிக்காம வசூல் பெட்ட பண்ணாம அது மொக்கையா போயிடுச்சு, ட்ரோல் மெட்டீரியல் ஆயிடுச்சு அப்படின்னா அவர் எல்லாமே ஒட்டுமொத்தம் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாயிரும். அவர் எல்லாரும் கேள்வி கிண்டல் பண்ற மாதிரி தான் ஆகும். ஸோ அதை மாதிரி ஒரு விஷயத்தை அவர் முன்னெடுப்பாரா? அப்போ மூணாவது பார்த்தீங்கன்னா பிஜேபி, அதாவது பிஜேபி கண்ட்ரோல தான் சென்சார் போர்டு இருக்கு. இந்த படம் சென்சார் போர்டு இன்னும் வெளியே வரல அப்படிங்கிறது ஊர்ல உலகத்தோட எல்லாருக்குமே தெரியும். அப்ப அந்த படம் வெளியே வந்துச்சு அப்படின்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பிஜேபி தான் அப்படின்னு எல்லாராலையும் பார்க்கப்படும். அது பிஜேபி ஒரு அடியாகும். ஏன்னா அந்த படம் இன்னும் முட்டுக்கூட்ட வெளியிடாம வச்சிருக்கிறது பிஜேபி தான் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கும்போது இந்த படத்தை வெளியிட்டுச்சுன்னா அப்ப நம்மளதான் எல்லாம் குச்ச காட்டவங்க அப்படிங்கிறது நம்ம மேலதான் திரும்புங்கிறது பாஜக தெரியும். தெரிஞ்சு இந்த விஷயத்தை அவங்க பண்ணுவாங்களா? ரெண்டாவது பாயிண்ட் நல்லா பார்க்கணும். இந்த படத்தினுடைய ஒரு காட்சியை பார்த்துட்டு தடார் ரஹீம் அப்படிங்கிற சில அந்த ஆளு தடார் ரஹீம் தான் ட்விட்டர்ல வச்சிருக்காரு. அவர் ஒரு இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்தவர், திமுக ஆதரவான நிலைப்பாட்டு உள்ளவர், கேஸை கொடுத்தாரு விஜய்க்கு மேல. அதாவது இந்த இஸ்லாமியர்களை தவறா சித்தரிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமீர் முதல்ல ஓடி வந்துகிட்டு திருட்டுத்தனமா பார்த்ததே தப்பு. அதே பாத்தீங்கன்னா அதாவது கசிந்த நிலையில நான் பார்த்தேன், இனிமே நீங்க தீவிரவாதிகளை ஒரு முஸ்லீமா தான் தீவிரவாதியை காட்டிட்டு இருக்கீங்க, இது எந்த வகையில் நயம், இதுதான் உங்க அரசியலா, இஸ்லாமியர்கள் தீவிரவாதியை கட்டுறதா உங்களுடைய அரசியலா அப்படின்னு பயங்கர பொத்துட்டு பாத்தீங்கன்னா கடனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ இதுல யாருக்கு லாபம்னு கேட்டீங்கன்னா ஒரே கல்ல 2-3 மாங்காய் அடிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படம் பாத்தீங்கன்னா பெருசா, அதாவது பாத்தீங்கன்னா இந்த படத்தை முடக்கிட்டாங்க இதை வச்சு ஒரு அரசியல் லாபம் தடிச்சிருக்காரு விஜய் அவர்கள். இந்த படத்துல அப்படி என்னதான் இருக்கு? இது பகவந்த் கேசியோட ரீமேக் தான், அல்ல ஒண்ணுமே சொல்லி மொக்கையான அதாவது கட் பண்ணி சில காட்சிகளை மட்டும் வெளியிட்டு முதல்ல லீக் பண்ணாங்க. அதன் மூலமா விஜய் அவர்களுக்கு இந்த படத்தின் மேலே இருந்த ஒரு பேச குறைக்கணும். ரெண்டாவது அந்த படத்தோட காட்சி இஸ்லாமியருக்கு எதிர்ப்பா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பரப்பணும். ஒரு படம் முழுமையா வெளிவந்தாதான் அதை எப்படி கருத்து சொல்லிக்கலாம் தெரியும், நல்லா புரியும்ல. ஸோ அப்போ முஸ்லாமியர்களுக்கு அதாவது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான ஓட்டுகள் முழுக்க எங்க போகும்? எப்பவுமே திமுக வசம் தான் போகும். அதை இப்ப யார் பிரிக்காரு? விஜய் தான் பிரிக்காரு. அப்போ இந்த படத்துல காட்சி லீக் பண்ண வச்சு அது இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்குன்னு ஒரு விஷயத்தை பரப்பி விஜய் அவர்களுக்கு இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய அந்த இதை எதிர்ப்பா திருப்பணும், கேஸ் கொடுக்கிற அளவுக்கு, அதாவது படமே வெளியே வரலையா, அந்த லீக்கை பார்த்துக்கிட்டே கேஸ் கொடுக்க போயிட்டாங்க. ஸோ அப்ப இதுல புரிஞ்சுக்கணும். அப்போ முழுக்க இதன் மூலமாக விஜய்க்கு எதிராக அந்த இஸ்லாமிய சிறுபான்மை சமூகத்தை பிரிச்சு அதன் மூலம் லாபம் யாருக்கு கிடைக்கும்? உங்களுக்கே புரிய நான் சொல்ல வேண்டியதில்லை, நல்லா புரிஞ்சுக்கல. அப்போ திமுக விசுவாசிகள் எல்லாம் ஆளா இதுக்கு முட்டு கொடுத்தாங்களா, ஜனநாயகனுக்கு ஆதரவா யாருப்பா இதை வெளியிட்டது லீக் பண்ணது கொந்தளிச்சாங்களா? இப்ப புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாம். சோ இதனால பயன் எங்க போய் சேருதுன்ட்டு அதான் நல்லா ஒண்ணு பார்க்கணும். என்ன இஸ்லாமியருக்கு எதிராகவே துப்பாக்கி படத்துல இப்படிதான் வச்சாரு காட்சியை, இந்த படத்துல இதான் வச்சிருக்காரு அப்படி பயங்கரம் கொந்தளிக்கிறாங்க. அதாவது நீங்க இங்க மட்டும் இல்ல, விஜயகாந்த் காலத்துல இருந்து இந்த மாதிரி தீவிரவாதிகள் பாத்தீங்கன்னா முஸ்லீமை காட்டுறது யூஸ்ஃபுல்லா வச்சுப்பாங்க. அந்த பாயிண்ட் ஏன்னு கேட்டீங்கன்னா நாம இந்தியா பாகிஸ்தான்ல இருக்கவங்க ஃபுல்லாவே முஸ்லீம் தான், சரியா? அப்ப அவங்களுக்கு நம்மளுக்கு சண்டை வரும்போது அந்த மாதிரி காட்ட வேண்டிய இதுல அவங்க காட்டுறாங்க. அதுக்காக விஜயகாந்தே ஒரு படத்துல சரியான ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. அதான் இந்த இடத்துல ஒரு கோடிங்கா நான் காட்டணும்னு நினைக்கிறேன். யாரும் தவறா எடுத்துக்க வேண்டாம், அது விஜயகாந்த் சொன்ன டைலாக் அந்த படத்துல. அதாவது எல்லா முஸ்லீம்களுமே தீவிரவாதி கிடையாது, ஆனா எல்லா தீவிரவாதிகளுமே முஸ்லீம் தான் அப்படின்ட்டு ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு ஒரு படத்துல. அதாவது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு எதிர்த்து நம்ம அண்டை நாடு பாகிஸ்தான் நம்ம சண்டை நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில தான் அதுக்காக பாத்தீங்கன்னா ஏன் இதை காட்டுறீங்கன்னா இப்ப அமீர் பாத்தீங்கன்னா இதுக்கு எதிராக பயங்கரமா நீங்களும் இப்படியா இந்த மாதிரி அரசியலா பண்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. விஸ்வரூபம் வந்துச்சுல்ல, கமல்ஹாசன் எடுத்தாருல, கமல்ஹாசன் எதிராக நீங்க கடன் தெரிவிச்சீங்களா? அதாவது முழுக்க இப்ப விஜய்க்கு இருக்கிற ஒரு மக்கள் செல்வாக்கு சிறுபான்மையர் ஓட்டு வங்கி எல்லாம் அவர் திமுக இருந்து பிரிக்காரு தெரிஞ்ச உடனே அதை தடுக்கிறதுக்காக இப்ப இதை நம்ம பண்ணா நம்மளை யாரும் சந்தேகப்படுத்த மாட்டாங்க, இந்த விஷயம் நம்மளை யாரும் கார்னர் பண்ண முடியாது, ஏன்னா நம்மகிட்ட சென்சார் போர்டு இருக்கு, நம்ம எப்படி லீக் பண்ண முடியும்? ஸோ அதனால எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒன்று பிஜேபி சந்தேகப்படுவாங்க, இல்லைன்னா விஜய் லீக் பண்ண வச்சு அதனால ஒரு அரசியல் ஆதாயம் தேடுவாங்க, அவங்களதான் எல்லாரும் சந்தேகப்படுவாங்க. நம்மள எதையும் குச்சாட்ட முடியாது, அப்படியே குச்சாட்டம் யார் நம்ம பண்ணாங்க, இதை எப்படி நம்மளை கார்னர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியத்துலதான் திமுக இருக்கு. அதனாலேயே பாத்தீங்கன்னா திமுக ஆதரவு எல்லாரும் பயங்கரமா ரஜினிகாந்த் எல்லாம் திமுக பெர்மிஷன் வாங்கிட்டு தான் இதை பேசா இருக்கிறதே நான் ஒத்துப்பேன். அப்படிதான் பெருசா பெருந்தன்மையா. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இது லீக் ஆனதுங்கிறது இது குரல் கொடுக்கல அப்படின்னா எல்லாருமே நம்மள பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நினைப்பாங்க. ஏன்னா ஆதோஜனா பேசுறதுக்கு நம்ம கண்டனம் தெரிவிச்சு பேசியிருந்தோம். ஸோ அப்படிங்கும் போது இப்போ லீக் ஆனதுக்கு அப்புறமும் இது சார்பாக நம்ம ஒரு பதிவு போடல அப்படின்னா நம்ம எல்லாரும் குச்சாட்டோம். ஏன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஃபயர் ஆயிட்டு, எதுக்குமே குரல் கொடுக்காது நீங்க விஜய் கட்சியில இருந்து ஒருத்தர் பேசினா மட்டும் குரல் கொடுக்கீங்களே, அதுக்கு எதிராக கண்டனம் தெரிவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதனாலதான் அதெல்லாம் இது பண்றதுக்காக நான் ஒரு பெருந்தன்மையான ஆள் தான் அப்படி காட்டுறதுக்காக தான் ரஜினிகாந்த் குரல் கொடுத்துருக்காரு. கமலஹாசன் இப்போ அதை கண்டிச்சு குரல் கொடுத்துருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கல. சோ அப்போ இதுல முழுக்க லாபம் அடைகிறது யாரு உங்களுக்கே தெரியல. சோ அப்போ ஆதவர்ஜனா பாத்தீங்கன்னா நேற்று பேசும்போது இவரு தான் அதை வெளியிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் குறை சொல்லும் போது நிறைய பேர் பாத்தீங்கன்னா
ஆதவ விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த பாண்டாவா அந்த ஆளாம் அந்த யூடியூபர் அவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதவ ரொம்ப விமர்சனம் பண்ணியிருந்தான். அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா துறையிலே இருக்கிற ஆளு, எந்த ஒரு சினிமா துறையை சார்ந்தவங்களும் இந்த மூலமா ஒரு சோர்ஸ் ஆகும்னு நினைக்க மாட்டாங்க, சம்பாதிக்க நினைக்க மாட்டாங்க. அவருக்கு உதயநிதிக்கு விஜய் அவர்கள் எதிர்க்கணும் அப்படின்னு நினைச்சா அரசியல் ரீதியாக அவருக்கு எவ்வளவு வழிகள் இருக்கு, அதன் மூலமா எதிர்ப்பாரு, இதன் மூலமா அவருக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆதவஜனாவை விமர்சனம் பண்ணியிருந்தான் அந்த பாண்டாங்கிறாள். அதாவது நேர்மையா பேசுறான்னு வச்சுக்கிட்டு அந்த ஆள் பேசுறான். என்ன பொறுத்த வரைக்கும் ஆதவஜனா சொன்னது சரிதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் இதுல வந்து கூட்டணி இருக்கலாம், அது நமக்கு தெரியல. ஆனா இது முழுக்க முழுக்க திமுகவோட ஒரு இதுவும் இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு. ஏன்னா இங்க இருக்கிற அரசியல் சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது அது வெளிப்படையாவே தெரியுது. ஸோ அப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இதன் மூலமாக பயனடையக்கூடியவங்க யாருங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதன் மூலமா விஜய்க்கு எதிராக ஒரு சமூகத்தை திருப்புறது யாருங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதன் மூலமா அவங்களுடைய ஓட்டு வங்கி நிலைப்படுத்த முடியும் அப்படிங்கிறது இதெல்லாம் பண்றாங்க. அப்படிங்கிற பட்சத்துல முழுக்க முழுக்க இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிறது யாருங்கிறது நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு நேரம் புரிஞ்சிருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் கடைசியா இன்னொரு விஷயத்த இதுல நான் பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது இன்னைக்கு விஜய் அவர்கள் கடலூருக்கு பிரச்சாரம் போவதாக அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ இப்போ அதை வந்து தங்கள் சைட்ல இருந்து ரத்து பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா இதே மாதிரி 2-3 தடவை நடந்துட்டு இருக்கு. அதாவது விஜய் அவர்கள் ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணா இன்னொரு நாள் ரத்து பண்ணிடுறாரு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்க விமர்சனம் பண்ற மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறாரா, ஒரு நாள் தான் பிரச்சாரம் போவாரா, ஒரு நாள் அது இல்லாம நேற்று பிரச்சாரம் பண்ணால பேசக்கூட செய்யல. ஸோ அப்படிங்கும்போது எந்த வகையில சரியா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குறி. நாளைக்கு பிரச்சாரம் பண்ண போறாரு, கன்னியாகுமரி போக போறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸும் வருது. இதையாவது ரத்து பண்ணாம சரியான முறையில் அவர் அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கோரிக்கை. ஓகேவா? ஏன்னா அரசியல் இருக்குது நம்ம சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்கிறதே 10 நாள் தான் இருக்கு. இதுல வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ற பிரச்சாரங்கிறது எந்த வகையில கை கொடுக்குங்கிறது எனக்கு தெரியல. நான் வந்து விஜய்க்கு ஆதரவா இருந்தாலும் அதை பார்க்கும்போது என்னுடைய மனோட்டத்தில் நான் பேசுறேன். ஓகேவா? சரி, இதான் கூட சொல்ல நினைச்சேன். இன்னைக்கு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் என்ன தோணுச்சு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வை பார்த்துட்டு நம்மளுடைய அடுத்த வீடியோ வரும். ஓகேவா? பாய்.